ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 111. ஒரு முறை திரு கணேசன் அவர்கள் பாட்டியை காண டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு சென்ற பொழுது சேலத்திலிருந்து ஒரு விலை உயர்ந்த காரில் வாடிய முகத்துடன் ஒரு சாப்பாட்டு பொட்டலத்துடன் ஒரு தம்பதியினர் வந்து இறங்கினர். திரு கணேசன் அவர்களும் அத்தம்பதியினரும் பரஸ்பர அறிமுகம் மற்றும் அன்பு செய்து கொண்டனர். பின் பாட்டியார் அருகில் அத்தம்பதியினர் சென்று சாப்பாட்டு பொட்டலத்தை தந்துவிட்டு கவலை சொரிந்த முகத்துடன், பாட்டி, எனக்கு தீராத வைத்த வலி பாட்டி, என்ன வைத்தியம் பார்த்தாலும் வைத்த வலி தீர்ந்தபாடு இல்லை. வருவதும் போவதுமாய் இருக்கும் இந்த தீராத வயிற்று வலியால் நான் துடிச்சு போறேன் பாட்டி. நீங்க தான் என் வைத்த வலியை போக்கி எனக்கு உடல் நலத்தை தரணும்னு கண்ணீருடன் கேட்டார் அந்த தொழிலதிபர். நம் பகவான் பாட்டியார் அந்த சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து சாம்பார், ரசம், தயிர், காய்கறிகள் என அனைத்தையும் சாதத்தில் ஒன்றாக பிசைந்து தான் 2 வாய் சாப்பிட்டு விட்டு தோட்டத்தில் இருந்த ஒரு நாய் ஒன்றை வா என அதை அழைத்து அதற்கு சாப்பிட கொடுத்தார்கள். அந்த நாயும் கட்டளைக்கு கட்டுப்பட்டு பாதி சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு மீதியை வைக்க நம் பாட்டியார் அந்த தம்பதிகளை பார்த்து, டேய், மீதி சாப்பாட்டை சாப்பிடுடா என அதட்டலுடன் கூறினார். அந்த தொழிலதிபர் நாய் வாய் வைத்ததை எப்படி சாப்பிடுவது என தயங்கிக் கொண்டும் அருவருப்பு பட்டு கொண்டும் தனக்கு ஏதோ அவமானம் நடந்து விட்டது போலவும் எண்ணி சாப்பிடாமலே இருந்தார். அச்சமயம் திரு கணேசன் அவர்கள் அவரிடம் சந்தோஷமாக அதை எடுத்து சாப்பிடுங்கள் என்றும், பாட்டி சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்றும், இங்கு தரக்கூடிய அத்தனையும் பிரசாதம் என்றும் எடுத்து கூற அரை மனதுடன் அவரும் சாப்பிட்டு விட்டு கனத்த இதயத்துடன் காரில் ஏறி சேலம் சென்றார். பின்னர் 3-4 மாதங்கள் கழித்து திரு கணேசன் அவர்கள் பாட்டியை காண சென்ற பொழுது ஒரு சொகுசு காரில் அந்த தொழிலதிபர் இறங்கி வருவதைக் கண்டு அன்பு செய்து, அன்றைய தினத்திற்கு பின் இப்பொழுதுதான் வருகிறீர்களா என கேட்க, அந்த சேலத்து தொழிலதிபரோ, பல முறை பாட்டியாரை கண்டு தரிசனம் பெற்று ஆசிஸ் பெற்றுள்ளேன் என்றும் வெவ்வேறு நேரங்களில் நாம் வந்து போவதால் இருவரும் ஒருவரை சந்திக்க முடியவில்லை என்றும் அளவலாவிக் கொண்டனர், அன்பு செய்து கொண்டனர். பின்னர் திரு கணேசன் அவர்கள் அந்த நண்பரிடம் தங்களின் வயிற்று வலி சரியாகி விட்டதா என வினவ, அந்த பக்தர் பாட்டி தந்த சாப்பாட்டை சாப்பிட்ட அன்றைய இரவே வயிற்று வலி குணமானது என்றும், மேலும் அவரது தொழில் மிகப்பெரிய மாற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருப்பதாகவும், எல்லாம் நம் பகவான் பாட்டி சித்தரின் திருவருள் என்றும் மகிழ் நிறை மனதோடு கூறினார். பெரும் தொழிலதிபராய் மாறி போன அப்பக்தர் பாட்டியார் முன் அமர்ந்ததும் நம் பகவான் பாட்டியார் அவரை பார்த்து, உனக்கு என்னடா குறை? தேவைக்கு மீறி எல்லாமே உனக்கு கொடுத்துட்டேன். உன்னை நம்பி பல குடும்பங்கள் பிழைச்சுட்டு இருக்கு. ஏன் அவங்களுக்கு கம்மியா சம்பளம் கொடுக்கற? அவங்க வயித்துல அடிக்க கூடாது. உன்னை நம்பி உழைக்கிற மக்களுக்கு சம்பளத்தை சேர்த்து கொடு. அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும், உன் குடும்பமும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப, உன் வம்சமும் நல்லா இருக்கும், மேலும் நீ நல்லா வளருவ என்று கூறி ஆசீர்வதித்தார்கள் நம் பகவான் பாட்டியார். அந்த தொழிலதிபரும் அடக்கமாக ஆமோதித்து பாட்டியை நமஸ்கரித்து விட்டு விடை பெற்று சென்றார். கொடுமுடியில் அமர்ந்து கொண்டு சேலத்தில் இருக்கும் தொழிலாளர் குடும்பங்களுக்கு படியளந்த நம் பாட்டியாரின் பெருங்கருணையை என்னே விவரிப்பது. ஜெய் குரு பாட்டி.
ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.